திருவள்ளூர் அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்ட மேலும் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார். அமோனியா கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது 11ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். தற்போது உயிரிழந்திருக்கும் பெண்ணின் விவரங்கள் என்ன? மேலும் எவ்வளவு பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள்? அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விவகாரத்துல உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த ஒடிசாவை சேர்ந்த ரீட்டா ஜுவாங்கா என்ற 28 வயதேயான பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதன் மூலமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. தற்போது வரை பார்த்தோம் என்றால் உயிரிழந்த 9 பேர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர்களாக அறியப்பட்டிருக்கிறாங்க. 17 பேர் வெண்டிலேட்டர் உதவியோடு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 21 பேருக்கு ஆக்சிஜன் உதவியோடு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 30 பேர் இயல்பான முறையில 4 மருத்துவமனைகள்ல சிகிச்சையை பெற்று வராங்க. குறிப்பா நாளுக்கு நாள் இந்த விவகாரத்துல உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பா நுரையீரல் பாதிப்பு கடுமையாக ஏற்பட்ட நிலையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வருபவர்கள் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடியுது. இதுல நேற்று வரைக்கும் பார்த்தோம்னால் 10 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதுல 5 பேருடைய உடல் சொந்த ஊருக்கு உடல் என்பது அடையாளம் காணப்பட்டு உறவினர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட மாநிலத்துடைய ஒருங்கிணைப்பு அதிகாரி முன்னிலையில உடல் ஒப்படைக்கப்பட்டு விமானம் மூலமாக அவர்களுடைய ஊர்களுக்கு எடுத்து செல்லப்பட்டிருந்தது. குறிப்பா இதுல திருவள்ளூர் மாவட்டம் அந்த பெரியபாளையத்துல வேலை பார்த்து வந்த ஒடிசாவை சேர்ந்த பூர்ணிமா ஜுவாங்கா 22 வயதேயான இவர் நேற்று முன்தினம் 3:45 மணிக்கு உயிரிழந்தார். அதே போல அஞ்சிலா சரோன், சுபாஷி என்கிற சுபாஷி ஜுவாங்கா என 3 பேர் உயிரிழந்த நிலையில ஒரு சிலருக்கு உடல்களை அடையாளம் காணுவதில் சிக்கல்கள் என்பது ஏற்பட்டிருந்தது. உறவினர்கள் வரவழைக்கப்பட்ட நிலையில அவர்கள் உடல்களை அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டது. உடல்களை அடையாளம் காணும் போது சிலர் மாற்றி அடையாளம் காணக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. இதன் காரணமாக டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொண்டு டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில உறவினர்களிடம் உடல் என்பது ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இப்படியாக 5 பேருடைய உடல் என்பது நேற்று வரைக்கும் அனுப்பப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. மீதம் இருக்கக்கூடிய 5 பேருடைய உடலை அனுப்புவதற்கான நகர்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்று மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதன் மூலமாக 6 உடல்கள் அவர்களுடைய மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை நிறைவு பெற்று டிஎன்ஏ பரிசோதனை முடிந்த பிறகாக முறையாக உறவினர்களும் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருப்பவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.